ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி தேங்காய் பால் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய தேங்காய் பாலுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? தேங்காய் பால் அப்படிங்கிறது நல்லா முத்தி இருக்கும்ல, அந்த தேங்காயுடைய சதையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு க்ரீமியான ஒரு மில்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள், தனித்துவமான ஆரோக்கிய கலவைகள்லாம் நிறையவே இந்த தேங்காய் பாலில் இருக்குது. தினமும் தேங்காய் பாலை குடிக்கிறது நம்மளோட ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் சிறப்பாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி வாங்க, டெய்லி தேங்காய் பால் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பாலில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? தேங்காய் பாலில் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இரும்பு, பொட்டாசியம், மெக்னீஷியம் இது மாதிரியான தாதுக்களும் இருக்குது. நம்ம உடம்புக்கு நன்மை தரும்ல அந்த கொழுப்பு அமிலங்கள் கூட இருக்குது. நம்மளோட நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை சிறப்பாக்கி எலும்போட ஆரோக்கியம், ஆற்றல் உற்பத்திக்கு கூட பங்களிக்கக்கூடியதாக இந்த தேங்காய் பால் இருக்கும். நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்கிறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, இரும்பு சத்து, துத்தநாகம் இது மாதிரியான விட்டமின்கள், தாதுக்கள்லாம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது நோய் எதிர்ப்பு உயிரணுக்களோட உற்பத்திக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. நம்ம உடம்போட ஒட்டுமொத்த பாதுகாப்பை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான கொழுப்புகளை தரதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலில் அதிகப்படியான ட்ரை கிளிசரைடுகள் இருக்குது. இது ஒரு வகையான ஆரோக்கியமான கொழுப்பு தான். சீக்கிரத்தில் ஜீரணமாகக்கூடிய இந்த வகை கொழுப்பு இருக்குல்ல, அது நம்மளுக்கு ஆற்றலை தரதுக்காக பயன்படுது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க டெய்லி தேங்காய் பாலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். லாக்டோஸ் இல்லாதது தான் இந்த தேங்காய் பால். மாட்டுப்பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் இருக்குல்ல, அது தேங்காய் பாலில் இல்லை. லாக்டோஸ் ஒவ்வாமல் இருக்கிறவங்களுக்கு சிறந்த மாற்றுப்பால் அப்படின்னா தேங்காய் பாலை சொல்லலாம். குறிப்பாக இது ஒரு க்ரீமி அமைப்பில் இருக்கிறதுனால பலவிதமான சமையல்களில் கூட தேங்காய் பாலை பயன்படுத்துகிறோம். எலும்புகளை வலுவாக்குறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலில் மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ் இது மாதிரியான தாதுக்கள்லாம் இருக்குது. இது வலுவான ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்கிறதுக்கு அவசியமான சத்துக்கள் தான். போதுமான அளவு கால்சியம் எடுத்துக்கிட்டாலே எலும்போட அடர்த்தி குறைவு, வலு விழப்பு இந்த மாதிரியான பாதிப்புகளை தடுத்துடலாம். செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புக்கள், நார்ச்சத்தெல்லாம் செரிமானத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, அதுவும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்கு. குடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி நல்ல பாக்டீரியாக்களோட சமநிலையை சரி செய்து இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் உள்ளடக்கம் இருக்குல்ல, இது செரிமானத்துக்கு உதவி செஞ்சு மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனையை ஓட ஓட விரட்டுது. குறிப்பு: நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலோ, தேங்காய் பால் சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ தேங்காய் பாலை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. தேங்காய் பாலை நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிக்கிறப்ப அதோட பலன்கள் இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த வீடியோவில் தேங்காய் பால் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் தேங்காய் பாலை தினைக்கும் போட்டு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.